அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல முதன்முறையா பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரியான ஹெல்த் அப்டேட்டுக்காக கண்டிப்பா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்க. வெரிகோசல் அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிட் ஏஜ்ல மிகப்பெரிய ஒரு முக்கியமான ப்ராப்ளமா எமர்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. கூடவே ஆஃப்டர் மேரேஜ்லயும் இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளமா இப்ப நீங்க ஒரு கிளினிக்கு ஒரு 10 கேஸ் வராங்கன்னா, கம்பல்சரி 4 டூ 5 கேஸஸ் வெரிகோசல்னால இன்ஃபெர்டிலிட்டி வர கேஸஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ, இதில பொதுவா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்குங்க. எல்லாமே நமக்கு வந்து டெர்மினல் சர்ஜரி தான் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம, இத எப்படி அனுசரிக்கணும், எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தரும் அப்படின்றது எந்த விதத்திலயும் மாற்று கருத்து இல்ல. முதல்ல யங் ஏஜ் மென்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இது சார்ந்த விதை பைகள்ல நெறைய வந்து பெயினோ, அல்லது ஏதாவது தீராத அடிபட்டிருக்கு, அதனால வரக்கூடிய ஏதாவது பெயினா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நரம்புகள் வந்து புடைத்து காணப்படுகிறதா? இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள கண்டிப்பா யங் ஏஜ்ல முன்னாடி ஆரம்ப கட்டத்திலேயே இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா அத உற்று நோக்கணுங்க. ஸோ, இதில ஒரு பொதுவான ஒரு விஷயம் மட்டும் நல்லா நீங்க பார்த்துக்கணும். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நார்மலான ஒரு வெயின் அப்டின்றது எப்டி இருக்கும் அப்டின்னா, நார்மலான ஒரு வெயின் அப்டின்னா, உங்களுக்கு கரியரத்த எடுத்துட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு வகையான டியூப் அப்டின்னு சொல்லலாம். ஸோ, பாடியில இருக்கக்கூடியது. இன்னொன்னு நல்ல ரத்தத்த எடுத்துட்டு போகக்கூடியது. இன்னொன்னு கெட்ட ரத்தத்த எடுத்துட்டு போகக்கூடியது. ஸோ, இப்ப இந்த கெட்ட ரத்தத்த எடுத்துட்டு போகக்கூடியது எப்பவுமே கீழிருந்து மேல் நோக்கி வரும். இதே வந்து நல்ல ரத்தங்கள எடுத்துக் கொண்டு வருவது மேலிருந்து கீழ் நோக்கி போகும். அப்ப கீழிருந்து மேல் நோக்கி போம்போது, ஒரு உந்துதல் சக்தி அப்படின்றது இந்த வெசல் மூலியமாவே நார்மலாவே இருக்கணும். ஸோ, அத தான் இங்க வந்து காட்டியிருக்காங்க. ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலான ஒரு வெயின் அப்படின்றது கீழிருந்து மேல் நோக்கி தன்னோட உந்து சக்தியினால தள்ளி, தள்ளி, தள்ளி மேல போகுது. அப்புறம் கூடவே ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கு, வெசல்ஸ்க்கு அந்த டியூபுக்கு ஒரு விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தள்ளும். தள்ளும்போது பாதி மேல போகும், பாதி கீழ வரும். இதனால அந்த இடத்துல தேவையில்லாத மலினங்களும், தேவையில்லாத டாக்ஸிக் பிளட்ஸ் வந்து அங்க அக்யூமுலேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அங்க ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகும். இதனால அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல ஒரு தாபிதம் நடக்கும். அந்த தாபிதம் நடக்கிறப்போ அங்க லிம்ஃப் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து ரொம்ப அதிகமா நடக்கும். ஸோ, அத வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லாம் செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேல அதனால செய்ய முடியாது. ஸோ, அப்பப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் சிவியரா உங்களுக்கு வந்து வெரிகோசில் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, பொதுவா இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது, நார்மலாவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்பெர்மேட்டிக் கார்ட் இருக்கும். கார்டுக்குள்ள உங்களுக்கு நம்மளுடைய ஸ்ப ஆர்டரி அப்படின்றது இருக்கும். அது கூட சுத்தி சுருள் போன்று உங்களுக்கு வெயின்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த வெயின்ஸ் நீல கலர்ல, ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? அதுக்கு மேல தான் நர்வ் வரும். ஸோ, அப்ப இந்த எப்படி இந்த நீல கலர்ல இருக்கக்கூடிய இந்த வெயின்ஸ் அப்படின்றது கரிய ரத்தத்த வெளிய எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ, இங்க உள்ள இருந்து வெளிநோக்கி எடுத்துக்கொண்டு செல்லும். ஸோ, இந்த வெளிநோக்கி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த வெயின்ஸ் அப்படின்றது, இங்க பாருங்க டார்ச்சரஸ் அண்ட் டைலேட்டட்ன்னு சொல்லுவோம். டார்ச்சர்ஸ்னா சுருண்டு விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் தான். இதுதான் பொதுவான பேசிக்கான வெரிகோசெல். ஸோ, இதுதான் வெரிகோசெல்னாலே இவ்வளதான். ஒரு வீக்கா இருக்கு அவ்வளதான்ப்பா. பட் இது கிரேடிங்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த கேட்டகரில வருங்க. எல்லாத்தையும் நம்ம உடனே கிரேடிங்ன்னு சொல்லிட முடியாது. ஸோ, நார்மலான ஒரு வெயின் அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, வெளிய தள்ளி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த தன்மை வந்து இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின்ஸ் வெரிகோசீல் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டைலட்டேஷன் இருக்கு. இந்த மாரி டைலேஷன் இருக்கிறப்போ, உங்களுக்கு திரும்ப வெளி தள்ளி போகாம, திரும்ப உள்ளேயே திரும்ப தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைன்றது ரொம்பவா அதிகமா பேஷண்ட் மத்தியில ஃபேஸ் பண்றோம். ஸோ, இந்த மாரி நமக்கு இதாகறதுனால, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்பின்டர் வால்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே உந்துதல் சக்திய தன்ன தானே இழந்துரும். ரொம்ப தான் விரிவடைஞ்சு இருக்கிறப்போ, எவ்வளோ தான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போகும். ஸோ, அத ஆரம்ப நிலையிலே நம்ம இத வந்து அணுகுறோம் அப்படின்னா, கட்டாயம் இதை எளிதில் சித்த மருத்துவ முறைப்படி இத வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த இந்த ரிப்போர்ட் அப்டேட் அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு வந்து குடுக்க முடியும். ஸோ, முதல்ல சார் இது என்ன சார் கிரேடிங்? ஒரு இடத்துல 3 கிரேடிங்ன்றான், ஒரு இடத்துல 4 கிரேடிங்ன்றான். என்ன சார் கிரேடிங்? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க சார் அப்படின்னு தெளிவா ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பேசும்போது சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பார்த்தா 3ன்றாங்க, ஒரு இடத்துல பார்த்தா 4ன்றாங்க, ஒரு இடத்துல 0ன்றாங்க, 1ன்றாங்க. ஆனா ஸ்கேன்ல பார்த்தா வந்து 4 அல்லது 3 அப்படின்றாங்க. என்ன சார் வேரியேஷன் அப்படின்றப்போ, எப்பவுமே ஒரு பேஷண்ட்ட நம்ம ஹிஸ்டரி கேட்கிறப்போ, முதல்ல கிளினிக்கல் அப்ரோச்ன்னு ஒண்ணு இருக்கு. கிளினிக்கல் அப்ரோச்னா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் பார்க்கக்கூடிய சமயத்தில, பேஷண்ட்ட நாங்க பார்க்கிறப்போ, எப்படி இருக்கு? என்ன மாரி இருக்கு? அப்படின்றத அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஸோ, அப்படி பார்க்கக்கூடிய நிலையில வரக்கூடிய கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது 0லிருந்து 3 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ, அப்ப 0 அப்படின்றது என்னன்னா, சப் கிளினிக்கல் வெரிகோசெல்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண்கூட பார்க்கிறப்போ தெரியாது. பட் கேனாட் டிடெக்டட் டூரிங் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதும் தெரியாது. இதே
ஒரு ஸ்கேன் பண்ணா மட்டும் பேஷண்ட்டுக்கு தெரியும். இது வந்து கிரேடு 0 தான். இப்ப நெறைய கேஸ் வந்து சொல்லுவாங்க, "சார் எனக்கு விசிபிளாலாம் ஒண்ணும் தெரியல. எந்த சிம்ப்டமும் தெரியல. ஒரு வெளிப்படையாவே தெரியல. பட் ஆனா ஸ்கேன்ல மட்டும் கிரேட் 4ன்றாங்க, கிரேட் 3ன்றாங்க. இது என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டா, யூ ஆர் ஸ்பெசிஃபிக்கலி இன் அ கிளினிக்கலி கிரேட் 0 தான். ஸ்கேன்ல என்ன வேணா இருக்கட்டும். ரைட்டா? கிளினிக்கலி நீங்க கிரேட் 0 இது ஒரு கேட்டகரி. 2வது கிரேட் 1ன்னு இருக்கக்கூடிய கேட்டகரி. இந்த கிரேட் 1 அப்படின்றது இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிரேடிங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு உணர்ந்து பாருங்க. கிரேட் 1 அப்படின்றது நீங்க தொட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில உங்களுக்கு வந்து சைஸ் வந்து மைல்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிரேட்டர் அதாவது உங்களுக்கு வந்து பால்பேஷன் வித் டிஃபிகல்டி அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ கொஞ்சம் டிஃபிகல்ட்டோட இருக்கு. ரொம்பலாம் அதிகமா கிடையாது. ஒரு 1 சென்டிமீட்டர் கீழ அந்த தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எலிவேஷன் அப்படின்றது 1 சென்டிமீட்டருக்கு உள்ள தான் இருக்கு அப்படின்னா, அது கிரேட் 1ன்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, அத அழுத்தி பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும். கண்ணால நேர்கூடா பார்த்தீங்கன்னா தெரியாது. சரி இது 1. இதுலயும் இன்னொரு பாயிண்ட்டு, நீங்க வந்து மூச்ச அடக்கிட்டு சும்மா இரும்பக்கூடிய இல்ல லோவர் அப்டோமனுக்கு பிரஷர குடுத்து அந்த மாரி இருமக்கூடிய ப்ரொசீஜர்ல பார்த்தீங்கன்னா, மேபி அந்த சைஸ் வந்து வெளிய வந்துட்டு வெளிய போலாம். இன்கிரீஸ் ஆயிட்டு உடனே குறையலாம். இந்த மாரி இருந்ததுன்னா கிரேட் 1ன்னு சொல்லுவோம். இது கிளினிக்கலா இருக்கிறப்போ. கிரேட் 2 அப்படின்றது, நீங்க ஈஸியா டிடெக்ட் பண்ணிடலாம். நீங்க இரும்பல்லாம் தேவையில்ல. அங்க வந்து தடவி பார்க்கணும் இல்ல, பார்த்தாலே தெரிஞ்சிரும். பார்த்தாலே ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு. 1 டூ 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து தெரியுது அப்படின்னாலே, அது வந்து கிரேட் 2. இப்ப தெரியல சார், ஆனா ஸ்கேன்ல தெரியுது அப்படின்னா, நீங்க கிரேட் 0 தான். இதே கிரேட் 3ன்னு ஒரு கேட்டகரிக்கு, டிடெக்டட் விஷுவலி அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டருக்கு மேல நீ பார்க்கிறப்பவே, உனக்கு அது வந்து தெரியுது. கண்ணால பார்க்க முடியுது அப்படின்னாலே, அது வந்து கிரேட் 3ன்னு சொல்லுவோம். இது வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளாசிஃபிகேஷனுங்க. ஸோ, அதனால பொதுவாவே இந்த விஷயத்த அடிப்படையா வைத்து தான், நீங்க ஸ்கேன் அப்படின்றதுக்கு டாக்டர் அனுப்புவாங்க. இப்ப பார்க்குறப்போ, அ கிரேட் 1 இருக்குப்பா, ஒரு மாரி தெரியுது. சரி ஸ்கேன் விட்டு பார்த்துருவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு, அதனோட ஹெல்த்த செக் பண்றதானே ஒழிய, மத்தபடி ஒண்ணும் இல்லங்க. சரி, அப்ப உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பா இன்னும் ஸ்மார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, சப் கிளினிக்கல் அப்படின்னா, நம்மளால தொட்டு பார்த்தா தெரியாது. ஸ்கேன்ல மட்டும் தெரியும். இதே கிரேட் 1 அப்படின்னா, பால்பபிள் தொட்டு பார்த்தா உணர முடியும். அதே ஸ்பெசிஃபிக்கா நீங்க அந்த மூச்ச இழுத்து பிடிச்சு செய்யக்கூடிய இந்த ப்ரொசீஜர்ல உங்களுக்கு வந்து அதுவும் தெரியும். அதாவது மூச்ச இழுத்து பிடிச்சு வைக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு தொடு உணர்வு பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் கிரேட் 1. கிரேட் 2 அப்படின்றது தொட்டு பார்த்தாலே தெரியும். வித்தவுட் அந்த மூச்ச புடிச்சு பண்ணக்கூடிய அந்த விஷயம் இல்லாமலே நீங்க அத தடவி பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படின்னா, கிரேட் 2. கிரேட் 3 அப்படின்றது கண்ணாலயே பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு பை போன்று ஒரு சுருண்டு அப்படியே சுருட்டா போன்று அப்படியே வந்து அதில வந்து இருக்கும். பார்த்தாலே தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா கிரேட் 3. ஸோ தேவையில்லாம குழம்பிக்க வேண்டாம். ஸோ பொதுவா நம்ம சொல்றோம்ல, ஸ்கேன்ஸ்ல போனா ஒரு கிளாசிஃபிகேஷன் சொல்றாங்க இல்லையா? அந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது சாட்டேஷி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில மொத்தம் 5 வகையான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ, அது ஒவ்வொன்னும் எப்படி பிளட் ஃப்ளோ ஏன்னா டாப்லர் போட்டு தானே பார்க்குறோம். டாப்லர் போட்டுன்றது என்னன்னா, உள்ள ஒரு பிளட் ஃப்ளோ போய் எப்படி வருது அப்படின்றத மெஷர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வகையான ஸ்கேனுங்க. ஸோ, இப்ப இந்த டாப்லர் அப்படின்றது உங்களுக்கு கிரேட் 1 கிரேட் 4, கிரேட் 5னால இருக்கலாம். பட் இது எத பொறுத்து அப்படின்னா, உங்களுக்கு கிளினிக்கலா என்ன கிரேட் இருக்கோ, அத பொறுத்து தான் இதனோட சிவியாரிட்டிய நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். எடுத்தோனே டைரக்ட்டா இது பார்த்து அதில ஒண்ணும் இல்ல. பட் ஆனா இங்க இருக்கு அப்படின்ற மாரி யாரும் பொத்தாம் பொதுவா எந்த விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. அதனால தெளிவா நீங்க வந்து புரிந்து கொண்டால் மட்டுமே, இது வந்து உங்களுக்கு ஒரு எளிய ஒரு ஐடியா வந்து குடுக்கும். இதுலயுமே கிரேட் 1, 2, 3 வரைக்குமே ஓ 3 வரைக்கும் 2 வரைக்குமே ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. 3, 4 அப்படின்றது மாடரேட், 5ன்றது சிவியரா இருக்கும். இது எப்போ அப்படின்னா, கிளினிக்கல் கிரேட்ல மோர் தென் 3 இருக்கு. ஐ மீன் 2, 3 அப்படின்ற லெவலுக்கே வந்திருக்கு அப்படின்னா தான், இது ஒரு முக்கியமான கருத்தா குறையணும். இதனால என்ன இருக்கும்? ஒண்ணு ஒலிகோஸ்பெர்மியா இருக்கலாம். நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்றது குறையலாம். மேபி பிளட் ஃப்ளோ சரியா போகல. தேவையில்லாத ரியாக்டிவ் ஆக்ஸிஜன் ஸ்பீசிஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இந்த காரணத்தினால மட்டும் தான் ஒலிகோஸ்பெர்மியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஏதோ வெயின்ஸ் டைலேட் ஆனதுனால, இனி வந்து நமக்கு லைஃபே கிடையாது, சைல்டே கிடையாது, மேரேஜ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாரிலாம் கிடையாது. அஸ்தெனோஸ் ஜூஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கு. அஸ்தெனோஸ்பெர்மியான்னு இருக்கு. புவர் மொட்டிலிட்டினா மூவ்மெண்ட் ஆகி போகக்கூடிய இந்த விஷயம்ன்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். டெரட்டோசூஸ்பெர்மியா அப்படின்றது அப்நார்மல் ஃபார்ம்ஸ் தான். ஹெட் உடைஞ்சிருக்கும், வால் உடைஞ்சிருக்கும், ஹெட் கட்டியிருக்கும், 2 டெயில் இருக்கும், 2 ஹெட் இருக்கும். இந்த மாரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது தான் டெரட்டோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்றது. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன்ல வரக்கூடிய டிஃபெக்ட் தான். ஸோ கம்ப்ளீட்டா பேஷண்ட்டுக்கு பார்த்தோன்னா, டோட்டல் கவுண்ட் நார்மலா இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் செல்ஸ் வால்யூமுமே நல்லாயிருக்கும். அப்புறம் விஸ்காசிட்டின்றது நல்லாயிருக்கும். பிஹெச் கரெக்ட்டா இருக்கும். குளுக்கோஸ் ஐ மீன் ஃப்ரக்டோஸ் பெர்சென்ட்டா இருக்கும். இது எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்க. ஸோ இது தேவையில்லாம நம்ம பதட்டப்பட்டு, ஒரு பயம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இத ஒரு விழிப்புணர்வா சொல்றேன். நெறைய சமயத்தில இன்னொரு விஷயம் இருக்கு. டாக்டர் எனக்கு இந்த வெரிகோசில் வந்துருச்சு. பட் எனக்கு எரெக்ஷன்ஸே இருக்க மாட்டேங்குது. இதில ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ போய் இருந்தா மட்டும் தான், உங்களுக்கு வந்து இந்த எரெக்ஷன் இஷ்யூ அப்படின்றது லிபிடோன்றது கண்டிப்பா இருக்கும். லிபிடோன்றது உங்களுக்கு வந்து எரெக்ஷன் இஷ்யூ அப்படின்றது இல்லாம ஐ மீன் இந்த ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஒரு சிலவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். மேபி அவங்களோட ஃப்ளோ அப்படின்றது ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிட்டு இருக்கலாம். சார் எனக்கு இந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. நெறைய சமயத்தில பேஷண்ட் சொல்லக்கூடிய இத வந்து பார்ப்போம். அப்புறம் பேஷண்ட்ட என்கொயரி பண்ணும்போது வெரிகோசில் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ அப்போ பொதுவா அடுத்து என்ன பார்க்குறோம்? எஃப்எஸ்ஹெச் பார்க்குறோம். டெஸ்டோஸ்டிரான் பார்க்குறோம். டெஸ்டோஸ்டிரான்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, லிபிடோ அதனோட இன்ட்ரெஸ்ட்ல கண்டிப்பா வந்து குறையும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் அன்காமன். பட் இது வந்து ஒரு விஷயத்துக்கு விழிப்புணர்வா நம்ம பார்த்துட்டா போதும். ஸோ கம்ப்ளீட்டா இல்ல இதனால தான் இருக்குமா? அ அப்படின்ற தேவையில்லாத பயமோ, பதட்டமோ அப்படின்றது கண்டிப்பா வேண்டாம். ஸோ இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம கம்ப்ளீட்டா இதாயிட்டே இருக்கும்போது, பேஷண்ட்டுக்கு வந்து என்னதான் வால்யூம் கரெக்ட்டா வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸா தான் அந்த மேல் வந்து இருப்பாங்க. ஸோ இதான் காமனான ஒரு விழிப்புணர்வு விஷயமா நம்ம மனதில் கருத வேண்டியதா இருக்கும். ஸோ இத மட்டும் தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். வேற ஏதாவது நீங்க வந்து தேவையில்லாத குழப்பமோ, பதட்டமோ அடைய வேண்டாம் அப்படின்றத விழிப்புணர்வோடு சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது கன்சல்டேஷனோ, மருத்துவ முறைகள் ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா, கீழ கான்டாக்ட் நம்பர்ல எப்பொழுதும் நீங்க அதுக்கான WhatsAppல ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் குடுத்துட்டு, எப்பொழுதும் நீங்க அழைச்சு, அதுக்கான கன்சல்டேஷன்ஸான விஷயங்கள் சரியா ப்ராப்பரா அப்பாயின்ட்மென்ட்லாம் எடுத்துட்டு, அதன் பிறகு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் முறைகளும் சித்த மருத்துவத்தில எளிமையாவும் உங்களுக்கு என்ன அந்த ரிப்போர்ட்ட வச்சு என்ன நம்ம செய்யணுமோ, அதற்கான ஒரு ஆலோசனைய கண்டிப்பா வழங்குறேன். அதன் பிறகு மருத்துவ முறை தேவை அப்படின்னா, கண்டிப்பா அதையும் பரிந்துரைக்கிறேன். உங்களோட விருப்பத்தோட எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். ஸோ இது ஒரு விழிப்புணர்வு செய்தியா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நண்பர்களும் இது போன்ற ப்ராப்ளத்தில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அன்டில் இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.